இலங்கையிலிருந்து வெளியேறிய பெட்ரோலிய நிறுவனம். இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தில் முதலீடு செய்த யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் மயூர நெத்திக்குமாரகே தெரிவித்துள்ளார். ஆகஸ்டில் நாட்டின் சில்லறை எரிபொருள் சந்தைக்கு வந்த ஆஸ்திரேலிய எரிசக்தி நிறுவனமான யுனைடெட் பெட்ரோலியம் தனது நடவடிக்கைகளை முற்றிலுமாக நிறுத்தியுள்ளது. எரிபொருள் சந்தையை போட்டித்தன்மைக்கு கொண்டுவரும் அரசாங்கத்தின் உத்திக்கு இது ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. அனுர அரசாங்கத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசின் 2026ஆம் நிதியாண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் எதிர்வரும் நவம்பர் 7ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது. நிதி அமைச்சர் என்ற வகையில் பாதீட்டை முன்வைத்து ஜனாதிபதி உரையாற்ற உள்ளார். கடத்தி கொலை செய்யப்பட்ட 11 மாணவர்கள். கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் 5 மாணவர்கள் உள்ளிட்ட 11 பேரை முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் த ஃபிளீட் வசந்த கரண்ணாகொட கொலை செய்ததாக பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலே குறித்த தகவலை அவர் வெளியிட்டுள்ளார். இனப்படுகொலைக்கு நீதி கோரி கையெழுத்து போராட்டம். வடக்கு கிழக்கு மனித புதைகுழிகள் மற்றும் இனப்படுகொலைக்கு நீதி கோரி கையெழுத்து பெறும் நடவடிக்கை யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டு சந்தை முன்பாக இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கத்துவ கட்சிகளில் ஒன்றான EPRF அமைப்பின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையில் இந்த கையெழுத்து பெறும் நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. வீடொன்றிலிருந்து 2 இளைஞர்களின் சடலங்கள் மீட்பு. பாசறை பத்தாம்கட்டை பகுதியிலுள்ள வீடொன்றிலிருந்து 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த 2 சடலங்களும் இன்றைய தினம் பாசறை போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. பாசறை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலுக்கு அமைய குறித்த சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. கொன்று புதைக்கப்பட்ட தமிழினம். செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரியும் பிரித்தானியாவில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது நேற்று மாலை 3 மணி தொடக்கம் 5 மணி வரை பிரித்தானிய பிரதம பணிமனையின் முன்னால் இடம்பெற்றுள்ளது. மேற்படி போராட்டமானது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் மனித உரிமைகள் அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தங்க அடகு கடைக்குள் புகுந்து கொலை. தங்க அடகு கடைக்குள் புகுந்து கொள்ளை. கண்டி நாவலப்பேட்டையிலுள்ள தங்கம் மற்றும் வெள்ளி அடகு வைக்கும் நிலையத்திற்குள் புகுந்து திருடிய சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 3 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புள்ள பொருட்களை திருடிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் போதைப்பொருள் மற்றும் சூதாட்டத்திற்கு அடிமையானவர் என நாவலப்பிட்டி காவல்துறையினர் தெரிவித்தனர். கட்டுநாயக்கவில் சிக்கிய இனிய பாரதியின் 2 சகாக்கள். இனிய பாரதியின் 2 சகாக்கள் கல்முனை மற்றும் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் டிலக்ஷன் என்பவர் கல்முனையில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். அத்தோடு மற்றொரு நபரான வன்னியசிங்கம் பரமேஸ்வரன் என்பவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கடந்த 12ஆம் திகதி கைது செய்யப்பட்டுள்ளார்.